ஸ்டாலின் உள்ளிட்டோர் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டு ஒரு வாரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது. சட்டசபையில் புதனன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடந்தது. முதல்வர் ஜெயலலிதா கிளம்பிய பிறகு விவாதங்கள் தொடர்ந்தன. திருப்பூர் தெற்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ குணசேகரன் தனது பேச்சின் பொழுது நமக்கு நாமே என்று கூக்குரல் இட்டவர்கள் எல்லாம் கோட்டையை பிடிக்க முடியாது என்று குறிப்பிட அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க திமுகவினர் கோரிக்கை வைத்தனர். இதே நேரத்தில் ஸ்டாலின் எழுந்து ஒரு கருத்து தெரிவித்தார். அதை அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் தனபால் நீக்கினார். அதை எதிர்த்து திமுகவினர் நீண்ட நேரமாக குரல் கொடுத்தனர். அவர்களை அவையை விட்டு கூண்டோடு வெளியேற்றும்படியும் சபாநாயகர் அவை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். அதன்படி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். 88 திமுக எம்எல்ஏக்கள் ஒரு வாரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் சட்டசபை புதனன்று ஒத்திவைக்கப்பட்டது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழில்நுட்பத்துறை மீதான மானிய கோரிக்கை வியாழனன்று நடக்கிறது. அவையை நடத்த ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்கள் அத்தனை பேரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவையை நடத்த ஒத்துழைப்பு கொடுங்கள். அவையை நடத்த ஒத்துழைப்பு கொடுங்கள். அவையை நடத்த ஒத்துழைப்பு கொடுங்கள். நான் பல முறை உங்களை வற்புறுத்தி கேட்டும் நீங்கள் எனக்கு அவையை நடத்த ஒத்துழைப்பு மறுக்கிற காரணத்தினாலே அவை காவலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களையும் வெளியேற்றும்படி உத்தரவிடுகிறேன். கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் தொடர்ந்து எனக்கு இந்த நாள் அவை தொடங்கிய நாளிலே இருந்து அவையை நடத்த விடாமல் ஒவ்வொரு நாளும் இந்த அவைக்கு வந்து அவையினுடைய நேரத்தை வீணடிப்பதும் மற்றவர்களுடைய நேரத்தை வீணடிப்பதும் அவையை நடத்த விடாமல் ஏற்படும் சூழ்நிலையை உருவாக்கிய காரணத்தினால் வேறு வழியில்லாமல் இன்றைக்கு நான் அவர்களை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை நான் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன்.